திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டம் மாதந்தோறும் 2வது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை. இம்மாத ஜெப கூட்டங்கள் மார்ச் 7, 8. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். தெரிந்து கொண்டவர்கள் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடும் போது தாமதிப்பாரோ சீக்கிரத்தில் நியாயம் செய்வாரா? சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். எந்த காரியத்துல நீங்க ஏங்கி எதிர்பார்த்து இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும், எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களோ, நீங்க நம்பி வந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணி உங்களை நடத்துகிறவர். அல்லேலூயா. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 9498000449 9428000449. இரக்கங்கள் மகா பெரிது, இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிது. பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ, பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ, உம் கைகளில் விழுகின்றேனா, உமது கைகளில் விழுகின்றேனா. இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிது. எனக்கு நீர் இறங்கும், ஆத்துமாவை குணமாக்கும். கர்த்தாவே எனக்கு நீர் இறங்கும், ஆத்துமாவை குணமாக்கும். மிகுந்தவும் இரக்கங்களால் மீறுதல்கள் நீக்கிவிடும், இரக்கங்களால் மீறுதல்கள் நீக்கிவிடும். பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ, பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ, கைகளில் விழுகின்றேனா, உமது கைகளில் விழுகின்றேனா. ஆயிரம் தலைமுறைக்கும் நீரே இரக்கம் செய்பவரே, ஆயிரம் தலைமுறைக்கும் நீரே இரக்கம் செய்பவரே. இரக்கங்கள் எப்போதுமே முடிவதே இல்லையே, இரக்கங்கள் எப்போதுமே
கோபமோ பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ உம் கைகளில் விழுகின்றேனா உமது கைகளில் விழுகின்றேனா கர்த்தாவே உம்மை நோக்கி எந்தன் கண்களை ஏறெடுக்கிறேன் கர்த்தாவே உம்மை நோக்கி எந்தன் கண்களை ஏறெடுக்கிறேன் இரக்கம் செய்யும் வரைக்கும் உம்மையே நோக்கிடுவேன் இரக்கம் செய்யும் வரைக்கும் உம்மையே நோக்கிடுவேன் பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ கைகளில் விழுகின்றேனா உமது கைகளில் விழுகின்றேனா இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிதே இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிதே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 22:23 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோப்பின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். பக்தனாகிய தாவீது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை, ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தரில் அவரில் அன்பு கூறுகிறவர்கள், அவருக்கு பயப்படுகிறவர்கள் அவரை துதிக்க வேண்டுமாம், அவரை கனம் பண்ண வேண்டுமாம், அவரில் பயபக்தியாயிருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஆலோசனையை தாவீது கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அவரை துதிக்க வேண்டும், அவரை கனம் பண்ண வேண்டும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு முதலாளி வருகிறார் என்று சொன்னால் உடனே வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் எழுந்து நின்று மரியாதை செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு எஜமான் வருகிற போது அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மரியாதையையும் உலகத்தின் மனிதர்கள் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது, நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இப்படி நாம் ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கவும் பயபக்தியாய் இருக்கவும் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடினால் தாவீது இந்த ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நீங்க ஒன்று செய்ய வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். யாக்கோப்பின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாரே கர்த்தரிடத்தில் நீங்கள் பயபக்தியாயிருங்கள். ஆண்டவருக்கு பயந்து அவரை கனம் பண்ணி அவர் விரும்புகிறதை செய்து விரும்பாததை செய்யாமல் அவரிடத்தில் பயபக்தியாய் மரியாதையாய் அவரை தொழுது கொள்ளுகிற போது கர்த்தர் நம்மில் பிரியமாய் இருப்பார் என்றுதான் இங்கு தாவீது எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். கொடுக்கப்பட்ட இந்த நல்ல ஆலோசனையின்படி இதுவரை நாம் எப்படி இதை செய்யாமல் இருந்திருந்தாலும் இனி வரும் நாட்களிலாவது ஆண்டவரை நான் துதிப்பேன், ஆண்டவரை எல்லா காரியத்திலும் நான் கனம் பண்ணுவேன், அவரிடத்தில் நான் பயபக்தியாயிருப்பேன் என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து வாழ
வேண்டும் அல்லவா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி அதற்காக நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, நீங்கள் அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக நாங்கள் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை, இயேசு என்ற நாமத்தை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடைய இயேசு என்ற நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, யாக்கோபின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படியாக கர்த்தரை நாங்கள் கனம் பண்ணி உமக்கு மகிமையை மரியாதையை நாங்கள் கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே நீர் இன்னும் எங்களை மாற்றும் என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில் பயபக்தியாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாகவே உம்மிடத்தில் பயபக்தியாயிருந்து உம்மை கனம் பண்ணி ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரையிலும் உம்மை கனம் பண்ணாமலும் உம்மை துதிக்காமலும் உம்மிடத்தில் பயபக்தியாய் இராமலும் வாழ்ந்த எல்லா காலங்களையும் எங்களுக்கு மன்னித்து இனிவரும் காலங்களில் கர்த்தரை நாங்கள் உயர்த்தவும் துதிக்கவும் கனம் பண்ணவும் உம்மிடத்தில் பயபக்தியாய் இருக்கவும் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.